வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். ஃபிடே மகளிர் கிராண்ட் சுவிஸ் 2025 செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற வைஷாலி ரமேஷ் பாபுவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலம் இன்று புதுடெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவிடங்களுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணனை சந்தித்தார். இன்று மதியம் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை அவர் பார்வையிட உள்ளார். நாடு முழுவதும் ஆரோக்கியமான பெண் வலிமையான குடும்பம் என்ற பெண்களுக்கான ஆரோக்கியம் குறித்த சிறப்பு முகாம்களை நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடக்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியை மாநில அரசும் ஜிப்மர் நிர்வாகமும் இணைந்து புதுச்சேரியில் நாளை காலை 11:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஜிப்மர் வளாகத்தில் உள்ள APJ அப்துல் கலாம் கலையரங்கில் நடத்த ஏற்பாடு செய்துள்ளன. புதுச்சேரி மாநில பிஜேபி பொதுக்குழு கூட்டம் இன்று பிஜேபி தலைவர் திரு VP ராமலிங்கம் தலைமையில் தொடங்கியது. பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு மன்சுக் மண்டவியா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால், மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பீகார், ஜார்க்கண்ட், கோவா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் வடக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. முன்னணி கால்ஃப் வீரர்கள் பங்கேற்கும் சென்னை ஓபன் கால்ஃப் போட்டி இன்று தொடங்குகிறது. வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் முன்னணி வீரர்களான உதயன் மனே, அர்ஜுன் பிரசாத், நவீத் கவுல் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.